வாங்கடா கோயில்பட்டி பக்கத்துல சடையம்பட்டின்னு ஒரு ஊரான். அந்த சடையம்பட்டியில சொடல தாத்தான்னு ஒரு தாத்தா இருந்தாராம். அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, அவங்க வீட்டில் ஒரு கோயில் திருவிழாவில் என்ன பண்ணியிருக்கு, தாத்தாவோடைய பேத்தி இருந்துட்டு நல்லா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சிருக்கு. நல்லா மூக்கு முட்டை தின்றுருக்காரு. தின்ன உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சான், கடன்னு வயிறு அப்படியே புரட்டிருச்சான். உடனே தாத்தா என்ன பண்ணாரா, டக்குன்னு வேஷ்டியை கட்டிட்டு குடுன்னு ஓடி இருக்காரு. அம்மா கரையில் ஒரு புளிய மரம் இருந்திருக்கு. புளிய மரம் இணல்ல டபக்குன்னு உட்காந்து தரன்னு அடிச்சிருக்கிறாரு. ஒரே கழிஞ்சு போய்கிட்டு இருக்கு சரன்னு. டக்குன்னு போகும்போது அவசரப்பட்டு டப்புன்னு எந்திரிச்சாரு. டக்குன்னு தாத்தா கொட்டை அந்த புளிய மரத்துல இருந்து கீழே உருண்டு ஓடுது. டக்குன்னு எந்திரிச்சாருல, தாத்தா கொட்டை அவ்வளோ வந்து வெயிட்டா இருந்திருக்கு. டபக்குன்னு வந்துருச்சு. ஒன்றும் புளி மரத்துல ஒரு அணில் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. ஓடி போய் தாத்தா கொட்டை லபக்குன்னு கவியிருச்சு. கவிட்டு அப்படியே ஓடுது. தாத்தா என் கொட்டையை பிடி. கடைசியில் தாத்தா கொட்டை போச்சு. கொண்டுட்டு வந்தாங்க பேபி குயிக் போட்டு ஒட்ட முடியல. மொட்டையா இருக்காரு. தாத்தா மொட்டையா இருக்காரு. வேற கையை காட்டுங்க. சப்பு கரை பண்ண சொன்ன. சப்புசு கரை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கோயில்பட்டி பக்கத்துல 4 திருடங்க 4 குருடங்க இருந்திருக்காங்க. அந்த 4 குருடங்களும் பக்கத்து வீட்டு குமார்கிட்ட, அண்ணே நம்ம ஊருக்கு யானை வந்திருக்கான், அந்த யானையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த அண்ணன் சொன்னாங்களாம், உங்களுக்கு தான் கண்ணே இல்லை, எப்படி யானையை பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லைண்ணே, நாங்கள் யானையை தடவி பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க. சரி வாங்க அப்படின்ட்டு அந்த 4 குருடங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. கூட்டிகிட்டு போய் யானை கிட்ட கொண்டு போய் விட்டனா ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், யானை வயிற்று அப்படியே தடவிருக்கான். ஏய் யோக்கா மக்கா, இது என்னடா சோறு மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கான். இன்னொருத்த என்ன பண்ணியிருக்கான், அப்படியே யானை காதை தடவிருக்கான். ஆத்தாடி, இது எங்கள் ஆயா எங்கள் பாட்டி அம்மா புடைக்கிற சொலவு மாதிரில இருக்கு அப்படின்னு இருக்கான். இன்னொருத்த அப்படியே தும்புகையை தடவிருக்கான். எம்மாடி நெல்லு மலைப்பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னா. ஒருத்த நைஸா யானை வயிற்று கீழே அப்படியே தடையை பார்த்துருக்கான். யானை புடுக்கு ஒரே மிதி, சலப்புன்னு மிதி. தொப்பட்டீர்னு 4 குருடங்களும் 50 அடி தள்ளி அங்க விழுந்துட்டாங்க. ஐயோ யானை வித்துன்னு ஓடியா போயிட்டாங்க. பாய் சாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா சப்ஸ்கிரைப் என்னடா சப்ஸ்கிரைப் சொல்றா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஒட்டகமும் நிறைய இருந்திருக்கான். அந்த ஒட்டகத்துக்கு பசி வந்துருச்சான். உடனே நரி அங்கிட்டு இருந்து வந்துச்சான். ஒட்டகம் கேட்டுச்சான், ஏன் நரி பசிக்குது, எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே நரி சொல்லியிருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பெரிய கரும்பு தோட்டம் இருக்கு, அங்கே போனால் நல்லா வயிறு ஃபுல்லாக திங்கலாம் அப்படின்ட்டு நரி கூப்பிட்டுருக்கு. சரி வா அங்கேயே போவோம் அப்படின்னு ஒட்டகத்தை கூப்பிட்டுருக்கு. உடனே ஒட்டகம் வந்து நரி கூட போயிருக்கு. ஏன்னா ஒட்டகம் கூப்பிட்ற இடத்துக்கு போகாமல் நரி கூப்பிட்ற இடத்துக்கு ஒட்டகம் போயிடுச்சு. போனால் அங்கே போனால் பெரிய ஆறு. என்னடா குசு போட்டு விட்டீங்களா நாத்தாண்டி? இல்லைல்ல, என்ன அங்கே போனால் பெரிய ஆறு, ஆற்று நிறைய தண்ணி ஓடுது. உடனே நிறைய எழுந்திரி சொல்லியிருக்கு, ஒட்டகம் ஆற்று நிறைய தண்ணி போதா எப்படி போவேன், என் மேலே ஏறிக்கோ நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரின்ட்டு ஒட்டகம் மேலே நிறைய ஏறிடுச்சு. உடனே கூட்டிகிட்டு போயிருக்கு. போயிட்டு ஆற்றை கடந்து போய் நல்லா கரும்பு தோட்டத்தில் நல்லா செழிப்பாக தின்றுச்சு. நரிக்கு வயிறு நிறைஞ்சிச்சு. ஒட்டகம் எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சு, வா வீட்டுக்கு போகணும்னு கூப்பிட்ருக்கு. இல்லைப்பா, ஒட்டகம் சொல்லியிருக்கு, உனக்கு சின்ன வயிறு டக்குன்னு நிறைஞ்சிருச்சு, எனக்கு பெரிய அண்டா வயிறு நிறைய லேட் ஆகும், நான் தின்ன உடனே போவோம், நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்ருக்கு. உடனே இல்லை, இந்த நரி என்ன பண்ணிச்சுக்கு, நான் கூப்பிட்டு நீ வரவா மாட்டிக்க அப்படின்ட்டு ஊழ விட்டுருக்கு.
ஊழ விடவும் தோட்டத்துக்காரன் வந்துட்டான். வந்து கம்பு எடுத்துட்டு வந்து ஒட்டகத்தை அறன்னு அரைஞ்சிட்டான். அங்கங்கே புடலங்க உருளைக்கிழங்கு சைஸில் வீங்கிருச்சு டப்ப டப்புன்னு. உடனே ஒட்டகம் அழுதுகிட்டு இருந்திருக்கு. உடனே நிறைய வந்திருக்கு. ஒட்டகம் நீ நான் அப்போதே கூப்பிட்டேன்ல, நீ வந்திருக்கலாம்ல, வந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி அரை விழுந்துருக்கோண்ணே. சரி பரவாயில்ல, மேலே ஏறிக்கோ, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒட்டகத்து மேலே நிறைய உட்கார வச்சுட்டு ஒட்டகம் வந்திருக்கு. வர வழியில் பெரிய ஆறு போயிருச்சுல. ஒட்டகம் நினச்சி பார்த்துருக்கேன், நீயே அடி வாங்கி கொடுத்த, உனக்கு கடவுள் தண்டனை கொடுப்பான் அப்படின்னு தண்ணியில் விட்டுருச்சு. ஒட்டகம் தண்ணியில் விட்டுருச்சா, நரிக்கு நீச்சல் தெரியாது. பேன்னு மீட்டு ஒட்டகம் நீ காப்பாற்றட்டும், போ நீ எனக்கு அடி வாங்கி கொடுத்தல, நீ தீமை செஞ்சல, கடவுள் உன்னை தண்டிச்சிட்டாரு, போ அப்படின்ட்டு தண்ணியை தள்ளிட்டு போயிட்டு. அதான் யாருக்கும் பாவம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் அந்த கதை அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. சரி பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். ஏக்கா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஏக்கா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கக்கா. ஏக்கா ப்ளீஸ்க்கா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கக்கா. ஏக்கா எங்கள் அக்கா இல்லை.